எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜய் அவர்கள் கரூரில் இருந்த மக்களின் குடும்பங்களை சந்தித்த பிறகு இன்னைக்கு முதல் அறிக்கையாக பயங்கரமாக திமுகவை சாடி திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும், அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கமிட்டு இன்றைக்கி முதல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவதுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 41 உயிர் இறந்துச்சுல, அவங்களுடைய குடும்பங்கள் இது வரைக்கும் விஜய் அவர்களை விஜய் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அவங்க வாயிலிருந்து என்ன வந்துச்சுன்னா, மக்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் தான் சேஃப்டியாக இருந்திருக்கணும், நாங்கள் தான் பாதுகாப்பாக இருந்திருக்கணும், விஜய் என்ன பண்ணுவார், விஜய் மேலே தப்பு இல்லை, எங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மக்களே நல்லா கேளுங்க, நான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, ஆளுங்கட்சி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் விஜய் அவருடைய கட்சியிலேருந்து என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்கு அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்த வரைக்கும், நான் நினச்ச வரைக்கும், எதிர்பார்க்கல, நான் நினச்ச வரைக்கும் என்ன அங்கே தப்புன்னா, இவ்வளோ கூட்டங்கள் அதிகரிக்க நிர்வாகிகள் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்கலாம், கொஞ்சம் அவங்களுக்கு சேஃப்டி பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதோடைய ஒரு அரசியல் கட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து மக்கள் அவரை பார்க்கறதுக்காக கூட்டங்கள் நிறைய திரளுது, அதிகமான கூட்டங்கள், கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வருதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எதுக்கு அனுமதி வாங்குறாங்க? அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையில் இதுக்கு முக்கிய பொறுப்பு ஏற்றுக்கணும். எஸ்பி அவர்களாக இருக்கட்டும், கலெக்டர் அவர்களாக இருக்கட்டும், உளவுத்துறை அவர்களாக இருக்கட்டும், அவங்க தான் முக்கிய பொறுப்பேற்றுக்கணும். இது தனிப்பட்ட முறையில் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இது வரைக்கும் விஜய் அவர்களை சொல்ல மாட்டாங்க. விஜய் அவர்கள் மக்களை போய் நேரில் சந்திக்க எவ்வளோ மனு கொடுத்து எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டிங்க. அதனால் விஜய் அவர்கள் அவங்கள சேஃப்டியாக பாதுகாப்பாக அழைச்சிட்டு மாமல்லபுரத்தில் பார்த்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டு அவங்கள திரும்ப பத்திரமா அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதனால் உங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் சரி, பிற கட்சிகளுக்கு சரி, உங்களுக்குலாம் என்ன வைத்தறிச்சல்னு கேட்குறேன் நான். உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் யாராவது உங்களுடைய கட்சி சார்பாகவோ இல்லை வேறு யாராவது தமிழக மக்களுக்கு யாராவது இறந்தவங்க வீட்டில் அவங்கள அழைச்சிட்டு இது மாதிரி நீங்கள் பேசி அமைச்சிருக்கீங்களா? இல்லை நேரில் தான் போய் பார்த்து சந்திச்சு வரீங்களே, நீங்கள் ஏதாச்சும் நிவாரண நிதி கொடுத்துருக்கீங்களா? அவங்க குடும்பத்தை நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் இந்த வேலைன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு இதுதான் சொல்கிறேன் நான், அடிக்கடி சொல்கிற விஷயம். பிணத்தை வச்சு பிணத்தின் மேலே அரசியல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்கள் இல்லை, நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி. ஏன்னா அவங்களுக்கு இந்த கரூர் சம்பவத்தை தவிர பேசுறதுக்கு வேற வாய்ப்பே இல்லை, வேற வழியும் இல்லை.